ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நூற்றுக்கணக்கான வருஷங்களாக எல்லோருமே கோவிலுக்கு போவது பழக்கமே நம்ம விட கிடையாது. கோவில் என்பது பரார்த்த பூஜை. வீட்டிலே நாம் எல்லாம் பூஜை செய்வோம். கோவிலே பூஜை நடைபெறுவதற்கு தேசம் முழுவதும் ஜனங்கள் எல்லாம் சுபிஷமாக இருப்பதற்கும், யாரால் பூஜை செய்ய முடியாமல் இருக்கார்களோ அவர்களுக்கும், யாரெல்லாம் பூஜை செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கார்களோ அவர்களுக்கும் கலந்து பூஜை செய்து தேசக்ஷேமம் இருப்பதற்காகத்தான் பரார்த்த பூஜை என்று அர்ச்சகர்களை நியமித்து அவர்கள் மூலமாக பூஜை செய்யப்பட்டு வந்தது. எல்லா பொதுமக்களும் என்ன செய்வார்கள் என்றால், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் அல்லது மகாவிஷ்ணு, அவருடைய திருவடி கோபுரம். ஆக திருவடி தரிசனம் தான் நமக்கு உயர்ந்ததாக சொல்லப்பட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லிக்கிறார்கள். இப்பொழுது கூட சைக்கிளில் போய்கொண்டே இருப்பான், கோபுரம் பார்த்தா இப்படி என்று போட்டுக்கொள்வான். இப்படி ஒரு நினைப்பு நமக்கு வரக்கூடியதுக்கு பரம்பரையாக வந்த ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள். இப்பொழுது தான் கோவிலுக்கு போய் சுவாமியை பார்த்து அவர்கிட்ட கேட்டு எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டோம். நம்ம வாழ்க்கையில் துன்பம் தாங்கலை, நமக்கு கஷ்டம் தாங்கலை, வியாதிகள் தாங்கலை, நேராக போய் பிரார்த்தனை பண்ண வந்துவிட்டோம். பழங்காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணுறதுனா அந்த சுவாமிகிட்டே பிரார்த்தனை கேட்டு முடிச்சுருவாங்க. ஆனால் கோவில் பெருசு பெருசாக கட்டியிருப்பாங்க. அங்கே திருவிழா காலத்தில் போவாங்க. பாக்கி நேரத்தில் கோபுர தரிசனமே பண்ணி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இருப்பாங்க.